Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special Chukkapam Onam special. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நாம 3 கப் அரிசி மாவு எடுத்துறோம். நம்ம ஒரு pan வச்சு அரிசி மாவை வறுத்துக்கலாம். வாங்க மாவு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மணல் போல வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன கரண்டி தான், ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இது. சாம்பார் வெங்காயம் பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன். வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ போட்டு வதக்கிடலாம். வாங்கம்மா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு அரை கப்பு போட்ட வெங்காயம் சின்னதாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. மூணு கப்பு மாவு போட்டுக்கிறோமா, 4.5 கப்பு தண்ணி விடணும். நாலரை கப்பு தண்ணி. உப்பு போட்டுக்கலாமா, ஒரு ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்புத்தூள் நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்ச பேர் பார்க்கலாம். வாங்கம்மா தண்ணி கொதிச்சுட்டு மாவு போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவை கலந்துக்கலாம். நல்லா இப்படியே கலந்துக்கலாம். தண்ணியிலேயே மாவு வெந்துடும். ஸ்லோவாக வச்சுங்க கேஸை. அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் கேஸு, ஃபுல் தீ இருக்கக்கூடாது. இதுலேயே மாவு வெந்துடணும். அதுமா கேஸ் நல்லா மாவு வந்தாச்சு. இதை மூடி வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். மாவை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நம்ம கடாயிலேருந்து அரிசி மாவும் நம்ம இதில் மாற்றியாச்சு ஒரு பிளேட்டில். இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். எங்கள் அத்தை இப்போ எல்லாத்தையும் ஆற வைக்கிறாங்க. ஆக்சுவலாக கை சுடும், அதனால கரண்டிலே பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க மாவு ஆறிடுச்சு. இது எங்கள் கோழி முட்டைமா, நாட்டுக்கோழி முட்டை. 1 போதும். வெள்ளை கோழி முட்டை இருந்தால் 2 போடலாம். நாட்டுக்கோழி முட்டை 1 போதும். எல்லோ கலர் அதிகமாக இருக்கும். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இதாம்மா உடச்சாச்சு. நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது. இதுமாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கிடணும். கலக்கிட்டு ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாமா, கருப்பு எள்ளு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். சுக்கப்பம் மலையாளம் ஸ்பெஷல் இது. பாருங்க நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா குண்டா முட்டியாச்சு. நல்லா எல்லோ கலராக லைட்டாக தெரியுது பாருங்கள் முட்டை. நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டை கிடச்சா செய்யுங்க, இல்லை வெள்ளை கோழி முட்டை கூட செய்யலாம், கடை முட்டை கூட. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு.
நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் அத்தை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பிசைஞ்சிருக்காங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்கம்மா, மாவுலாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா ரவுண்ட் பிடிச்சி தட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணி அமுக்குங்கம்மா. இந்த கடந்தா போதும். பாருங்கள் நாங்கள் இருக்க எல்லாமே இப்படி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாக மெலிசாகவும் தட்டாதீங்க, ரொம்ப கனமாகவும் தட்டாதீங்க. இந்த அளவுக்கு அம்மிக்கு போட்டால் போதும். எங்கள் அத்தை கல்யாணம் ஃபாஸ்ட்டாக தட்டிகிட்டே இருக்காங்க. வாங்க நம்ம எல்லாத்தையும் தட்டிட்டு எண்ணெயில் போடும்போது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சுக்கப்பம் எல்லாம் நம்ம திரட்டியாச்சு. இப்போ நம்ம பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறாங்க. வாங்கம்மா, எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு மீடியமான எண்ணெய் காஞ்சிக்குது. ரொம்ப ஃபுல்லாக காயக்கூடாது, மீடியமாக இருக்கட்டும். எல்லாம் எண்ணெயில் போட்டு சுத்தமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லோவாக வேகட்டும். பாருங்கம்மா, அதுவே எல்லாமே எழும்பி வருது பாருங்க. வெந்து ஒவ்வொன்றா பாருங்க, அப்படியே வெந்து அப்படியே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எழும்பி வருது. இப்போ லேசாக கலரி விடலாம். பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டல. அப்படியே பாருங்க எப்படி உப்பி வருது பாருங்க. அப்படியே பல்குன் போல உப்பி வருது பாருங்க. பார்க்கவே செம்மையா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. சுக்கப்பம் இதெல்லாம் மலையாளம் சைடு, கேரளா சைட்லாம் இது வந்து நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க. பாருங்க அப்படியே பூரி போல எழும்பி வந்துக்குது. எல்லாம் உப்பி வந்து பாருங்கம்மா. எப்படியே பாருங்க, எல்லாம் உப்பி உப்பி இப்படி குண்டு குண்டு குண்டா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குதும்மா. அந்த எள்ளோட வாசனையே நல்லா இருக்குது. சின்ன வந்ததுனால செவந்தது, அது ரொம்ப இன்னும் வாசனையாக வருது. இன்னும் கொஞ்ச நேரம் சேகட்டும். நல்லா இருக்குது. எப்படி இது பாருங்க. பாருங்கம்மா, நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு. நல்லா செவந்து வந்துக்குது. கலரும் பாருங்கள் லைட் கலராக இருக்குது. இந்த கலர் எடுத்தால் போதும். போட சொல்லவே நல்லா சத்தமாக வருது. பாருங்க எப்படி கலர் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சுக்கப்பம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு, செம்மையாக வந்திருக்கு. ஓணம் ஸ்பெஷல். இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து எல்லாருமே ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போது செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்மளும் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணலாம். எங்கள் அத்தை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. எல்லாம் பல்பா அப்படியே உப்பி இருக்குது. எப்படி நுணுங்க பாருங்கம்மா. அப்படியே நுறுங்கு பாருங்க. சூப்பராக லோகேஷ் எப்படி இருக்குது? எப்படி பாருங்க, சூப்பராக இருக்குதா பாருங்க. நல்லா இருக்குதும்மா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குட்டி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இது ஒரு 4-5 நாளைக்கு வச்சுக்கலாம்மா. கெட்டு போகாது. குழந்தைக்கு நல்லது. உடம்புக்கு வயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் கெடுதல் ஆகாது. நம்ம பெரியவங்களும் சின்னவங்களையும் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். இது
எல்லாரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும்.